இனிமேல் எல்லாத்துக்கும் அடங்கி நிற்கிற ரோகிணி நான் இல்லை, எனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிற கல்யாணி அப்படின்னு கல்யாணியுடைய விஸ்வரூபம். கல்யாணி முழுசாக வெள்ளியாக போகிறது அப்படிங்கிறது தான் சிறகடிக்க ஆசையில் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் அத்தை பாவம், அத்தைக்காக அப்படின்னா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு மனோஜ் வேணும். அந்த குடும்பத்தில் இருக்க யார் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கூட எனக்கு தேவையான விஷயத்தை நான் சாதிச்சுப்பேன். ஒரு தடவை நான் இழந்த மாதிரி நான் வாழ்க்கையை திருப்பி இழக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ மனோஜுக்கு கால் பண்ணி இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே அவங்க ஃபோனில் வந்து பேசின விதமாகட்டும், அந்த வாய்ஸ் டோன் ஆகட்டும், எல்லாம் ஒரு சைக்காட்டிக்கான ஒரு டோன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசை மாற்றி அவர் மாதிரி குழப்பமாகி எனக்கு ஒரு முத்தம் வேணும்னு கேட்குறது. நான் வந்து செத்துட்டா வந்து நான் அவங்க கூடயே வாழ்ந்துடலாம்ல, ஆவியாக அவங்க கூடயே சுற்றுவேங்கிற அளவுக்கு வந்து எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணி அவரை ஒரு பயத்துக்குள்ளாக்குறாங்க. அவருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெகுளித்தனமான கதாபாத்திரமாக தான் ஆரம்பத்தில் இருக்காரு. ஸோ அதனால வந்து அவருடைய கதாபாத்திரம் இப்போ என்ன முடிவு எடுக்க போகுது, அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே வந்து ரோகிணியை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்களா, ஏன்னா ரோகிணி நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற முடிவில் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி 2 கதாபாத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் அப்படிங்கிற கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பொய்கள் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளார வந்தவங்க தான். அவங்களும் ஆனால் வந்து என்ன அப்படின்னா வந்து ரோஹிணி விவரம், அவங்க தன்னோட வாழ்க்கைக்காக இப்படி பண்ணாங்க. ஆனால் தங்கமயில் பேக்கு. ஆனால் சட்டத்தோட பார்வையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பண்ணதும் ஃப்ராடு தான், 2 பேர் பண்ணதும் ஃபோர்ஜரி தான். 2 பேரும் ஆனால் தன்னுடைய கல்யாணத்துக்காக போய் சொல்லி சீட்டிங் கல்யாணம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் தங்கமயில் மேலே மக்களுக்கு ஒரு அனுதாபம் சில பேருக்கு உண்டு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா என்ன இருந்தாலும் வந்து அந்த பொண்ணாக எதுவும் பண்ணலை. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு அறிவு கிடையாது, ஆனால் அப்படி பண்ணுச்சு. அதுக்கு வந்து ஒரு மூளை கிடையாது, அது வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி ஒரு பிஹேவியர். இது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுச்சு. அந்த கேஸ் போட்டு அந்த குடும்பத்தையே மொத்தமாக வந்து நிற்க வச்சது எல்லாமே எதுக்காகன்னு வந்து பார்த்தா அவங்க அம்மா சொன்னாங்க தான் அப்படின்னாங்க. அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாலும் 30 வயசு ஆனாலும் ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறது படி பார்த்தீங்கன்னா பேஸில் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா அம்மா மோசம் காமிச்சிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய அம்மா பாவம், அவங்க வந்து முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, காலெல்லாம் விழுறாங்க, அவங்க பாவங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோகிணி மனோஜையும் தான் பக்கத்தை இழுத்துக்கிறதுக்காக மீனா முத்துவை வந்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு, முத்து மீனாவை கொலையே பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி கூட சேர்ந்து கை கோர்த்து அந்த வீட்டை விட்டே இவங்களை துரத்தி விட்டு அந்த வீட்டை அபகரிச்சுக்கிட்டு தான் போய் அந்த வீட்டில் உட்காடுறதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் கண்டா போகிற போக்கிலே சிந்தாமணியே காலி பண்ணிட்டு இவங்களே டான் ஆகிற அளவுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கதாபாத்திரம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சீட்டிங் ஃபோர்ஜரி பண்ணாட்டியும் ஐயனார் துணையில் சோழன் இதே மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக. நிலா கிட்ட நிறைய பொய் மேலே பொய் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பொய்கள் எல்லாமே வந்து அவங்க கல்யாணம் அந்த பொய்யால் நடக்கலை. அந்த கல்யாணம் நடந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தா வந்து அவங்க அப்பா துரத்திட்டு வராங்க, இவங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணங்கிறதும். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் தன்னோட சாதகமாக எடுத்துக்க பார்த்தாரு. ஆனால் இப்போ டக்குன்னு அந்த உண்மையெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லிட்டு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து காதலையும் சொல்லி டிவோர்ஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அது போகிற ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான ட்ராக்ல போகுது. இங்கே ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் இந்த 2 ட்ராக்குமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் சிறகடிக்க ஆசையில் இருக்கலாம் படு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணியுடைய கதாபாத்திரம் இதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கிறத வச்சு அந்த கதை சூடு பிடிக்க போகுது. தெய்வ மகள் அப்படின்னு ஒரு சீரியலில் அன்னியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரமாக முழு நேர வில்லியாகி துப்பாக்கிலாம் வச்சு சுற்றுவாங்க, ரவுடித்தனங்கள் பண்ணுவாங்க, கூட ஒரு அடியெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ ரோகிணிக்கு கூட இருக்க ஆட்கள் யாரும் இல்லை, சிந்தாமணி அவங்க ஒரு ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. போக போக ரோஹிணிக்கும் சைடு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடச்சி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இந்த கதையில் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆனால் சிறகடிக்க ஆசை முடிய போகுதானா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ரோஹிணி மாட்டினதுனால அதெல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் தான் கதையோட விஸ்வரூபம் பார்ட் 2 மாதிரி கதை போக போகுதுன்னு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹிணி தங்கமயில் இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இவங்களை பற்றி என்ன ஒப்பீனியன், இவங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ் ரிவ்யூ ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.